1 லிட்டருக்கு 2 பாயிண்ட் இன்னைக்கு தெரிஞ்சு போயிருங்க எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோன்ட்டு. இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் தமகானப்பள்ளி பங்காநாத்தம் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு பெரிய டுபாக்கு வருது. டிவியில் மாத்திரம் என்னென்ன கதை விடுவாங்க பார்த்தீங்களா? 5 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் புக் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு நம்பரை கால் பண்ணி. நாய் உயிருக்கு போராடிட்டுருக்கு. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 8 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த vlog நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய வண்டியோட மைலேஜ் தான் செக் பண்ண போகிறோம் கைஸ். ஒன்றும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் மோட்டோ vlogங்கில் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா எக்ஸாக்டாக 8:45 ஆகிட்டு இருக்கு கைஸ். இன்றைக்கி தெரிஞ்சு போகுதுருங்க நம்மளுடைய வண்டி என்ன மைலேஜ் கொடுக்குது, நம்ம எத்தனை கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறோன்ட்டு இன்றைக்கி தெரிஞ்சிடும் கைஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு பெட்ரோல் எக்ஸாக்டாக 1 லிட்டர் போட்டுக்கணும். உள்ளே எத்தனை டேங்குக்குள்ளே எத்தனை லிட்டர் இருக்குது நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 1 லிட்டர் போட்டு நம்ம ட்ரிப் 10 பண்ணிட்டா நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும் ஆக்சுவல் கிலோமீட்டர் எத்தனை ஓட்டிருக்கோன்ட்டு. போய் பண்ணிடலாம் இருங்க. காட்டு தலைக்கு ஏறிடுச்சு கைஸ். சாப்பிட்டுட்டு இருந்தேன், காட்டு தலைக்கு ஏறிடுச்சு. அதனால தான் ஒன்றும் இதாகுது, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். நேற்றெல்லாம் பயங்கர மழை எங்கள் ஊரில், வெறித்தனமான மழை. இன்னும் இதுக்கப்புறமா மழை காலம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் கிட்டத்தட்ட 3 days மழை இருக்காங்க. நேற்றுலேருந்து 3 days மழை இருக்கான். ஐயோ, நம்மளுக்கு பயங்கரமான டிஸ்அட்வான்டேஜ் தான். மழை வந்தாவே ரொம்ப பெரிய கஷ்டம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன, எது இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணுறது தான் கைஸ். நேற்று ஆல்ரெடி 23 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு 30 40 போட்டு விடுவாங்க. இன்றைக்கி அது செட் ஆகிடும். ஏன்னா நேற்று நம்ம 23லேருந்து 24 ப்ராடக்ட் ஃபெயிலியர் பண்ணி விட்டோம். நேற்று vlog பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருந்துருக்கும் நம்ம எதுக்காக அத்தனை ப்ராடக்ட் இது பண்ணியிருக்கோன்ட்டு. இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்கவுங்க லொக்கேஷனில் கொடுத்துடணும் கைஸ். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் போடணும். 110 அல்ல வெரைட்டியாக கொடுத்துக்கிறோம் பின்னாடி. கைஸ், எக்ஸாக்டாக 1 லிட்டருக்கு 2 பாயிண்ட் கம்மியாக போட்டிருக்கோம். 2 ரூபாய் இல்லாதனால நான் 110 ரூபா போட சொல்லிட்டேன். இருங்க கைஸ், நம்மளோட ஷிப்மெண்ட்லாம் எடுத்து நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, ட்ரிப் 1 0 பண்ணிக்கலாம். டோட்டல் ட்ரிப் 0 ஆயிடுச்சு. இன்றைக்கி தெரிஞ்சு போகுதுருங்க எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோன்ட்டு. வாங்க போகலாம் கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்மளுக்கு அசைன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட்னா 53 ஷிப்மெண்ட் கைஸ். இன்னும் அதில் கிராசரி ஆட் பண்ணல. நேற்று கிராசரி தான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிராசரி இருக்குது. இப்போ மொத்தமே சாந்தி லேஅவுட்டு தான் கைஸ். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ஆனால் சரியான கூத்து கைஸ், பயங்கரமான கூத்து தான். நம்மளுக்கு மேலே ஒரு அண்ணா இருக்கார் டிஎல்ன்ட்டு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தம்பி இன்றைக்கி நீ சாந்தி லேஅவுட் போகாத, இன்றைக்கி நீ இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் தமகானப்பள்ளி பங்காநாத்தம் அந்த ஏரியாவுக்கு போயிடு அப்படின்னு சொன்னார் கைஸ்.
ஐயோ, நம்மளுக்கு ஆல்ரெடி அங்கே முக்கால்வாசி பேர் நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே நம்ம போனால் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கிட்டே பயங்கரமாக கலாயாக தான் வாங்கணும். அதனால் அந்த அண்ணன் பயங்கரமாக காலையிலேருந்து பயங்கர சத்தாயிச்சிட்டாரு கைஸ், பயங்கரமாக சத்தாயிச்சிட்டாரு. தம்பி நீ அங்கேயே தான்டா போகணுன்ட்டு. நான் இல்லைண்ணா நீங்கள் எதுனா சொல்லுங்கள் பண்ணுறேன், ஆனால் அந்த ஏரியா மட்டும் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்ட்டு நான் ஒரே புடியில் இருந்தேன் கைஸ். போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். லாஸ்ட்டுக்கு நம்மளுடைய ஏரியாக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ ஓன்லி நம்ம சாந்தி லேஅவுட் தான் போட்டிருக்கோம். சாந்தி லேஅவுட்டு, அதுக்கப்புறமா ஸ்கூல் டைலர் ஹை ஸ்கூல், எங்கள் ஸ்கூல் அங்கே போட்டிருக்கோங்க கைஸ். நான் எதுக்காக இந்த விலாக் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன்னா, நம்ம டெய்லியுமே கிட்டத்தட்ட 100 ரூபா பெட்ரோல் போட்டுன்னு இருக்கோம் கைஸ். சரி இன்றைக்கி ஒரு நாள் செக் பண்ணலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோன்ட்டு. ஏன்னா லோக்கல் தான் சுற்றுறது, அதுக்கே டெய்லி 100 ரூபா போடணும். அதனால தான் பட்ஜெட் வேறு இருந்த பட்ஜெட்டு மொத்தம் காலி, டோட்டலாக காலி. லாஸ்ட் விலாக் பார்த்துருந்துக்கே தெரியும் டோட்டலாக பட்ஜெட் காலின்ட்டு. சரி அதனால தான் இப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேங்க கைஸ். இன்றைக்கினா மேக்ஸிமம் மொத்தம் சேர்த்து 15 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஒரு டெலிவரி பர்சன் பண்ணணும். அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ரூல்ஸில், ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டணுன்ட்டு. 15 கிலோமீட்டருக்கு எதுக்கு 100 ரூபா பெட்ரோலு, அதான் நான் யோசித்தேன். சரி இருங்க ஒரு வாட்டி விலாக் கொடுத்துடலாம், அப்புறமா நான் பார்த்துக்கலான்ட்டு. அதனால தான் இந்த விலாக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போகணுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன் கைஸ். என்னுடைய முழு எஃபர்ட்டும் இந்த விலாகில் கொடுக்குறேன். அது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கூட அது எனக்கு செகண்டரி. என்னோடய எஃபர்ட் நான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இல்லையா, அதனால தான். எல்லாமே சாந்தி லேஅவுட். வாங்க சாந்தி லேஅவுட்டுக்கு போயிடலாம். ம் 717. నా చేంజ్ లేదన్నా, 20 రూపీస్ లేదా? இது ஒன் ஆஃப் தி பெரிய டுபாக்கூர். இது டிவியில் மாத்திரம் என்னென்ன கதை விடுவாங்க பார்த்தீங்களா. 5 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் புக் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு நம்பரை கால் பண்ணி உங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள், 2 நாளில் டெலிவரி, அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராடக்ட் மாத்திரம் பார்த்தா ஆடில் மாத்திரம் இவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் ப்ராடக்ட் மாத்திரம் பார்த்தா தம்மா துணுதாக இருக்கும். கடுப்பாயிடும் கைஸ். இது சரியான டுபாக்கூர். இது ஒன்றும் எல்லாத்துக்குன்னா பெரிய டுபாக்கூர் இதுதான். எல்லாம் சரியான கூத்து ப்ராடக்ட்டு தான். இங்கே தான் சின்ன குரப்பள்ளி எல்லாம் சாந்தி லேஅவுட் தான் கைஸ். முக்கால்வாசி சாந்தி லேஅவுட் தான். பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு இப்போத்துக்கு நான் எதுவுமே ஃபெயில் பண்ணலை. இங்கே 2-3 வச்சுருக்கேன் சுவிட்ச் ஆஃப்ன்ட்டு கதை, அது பார்க்கலாம். எல்லா இடத்துமே 2-3 ப்ராடக்ட் இருக்குது கைஸ், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் எங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அது, ஏன்னா பாதி காசு தான் வரும் எங்களுக்கு. நான் உங்களுக்கு டே 5 டே 4 போட்டிருந்துருப்பேன் அந்த விலாகு, அது பாருங்கள் அப்போ புரிஞ்சுப்பீங்க. அது பார்த்துட்டு வந்து இதெல்லாம் பாருங்கள் டெய்லி சீரியஸாக ஒரு லைனாக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே புரியும். நீங்கள் சென்டரில் பார்த்தோன்னே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியாது. டெய்லியும் ஃபஸ்ட்டு விலாக்லேருந்து மொத்த லைனாக பார்த்துட்டு வாங்க, அப்போ புரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. $930-438 டமால். ஓகே நாங்க்கா, நான் தான்க்கா வர்றது. இன்னும் 1 மாதத்துக்கு நான் தான் வருவேன். 10 ஆர்டர் பண்ணுங்கக்கா வரும். అక్క బయట రండి అక్క, వచ్చేసినాను. ఓకే. டடான் 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 டடா. வாவ், யாரதோ கல்யாணம் போலன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, பரவாயில்ல.
சாமையாக இருக்குது. நேற்றெல்லாம் பயங்கர மழை பெய்ஞ்சதுனால தான் கைஸ் இந்த கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் வெயில் சுட்டு காஞ்சிரும். நான் பெருசாக எந்த பிளாக்குமே பண்ணியிருந்துக்க மாட்டேன் வெயில் இருக்கப்பெல்லாம். ஏன்னா டெலிவரி பண்ணுறதுக்கே ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம இந்த விளாக் கான்சென்ட்ரேட் பண்ணால் வச்சுக்கோங்களேன் டெலிவரி முக்கால்வாசி காலி தான் கைஸ். இருங்க ஒரு நிமிஷம். பாவம் அங்கே ஒரு நாய் உயிருக்கு போராடிட்டுருக்கு. ரொம்ப நாள் சாப்பிடாம ஆகிட்டுருக்கு. அக்கா நான் ஒரு பிஸ்கெட் கொடுண்ணா, 10 ரூபா. அது 10 ரூபா. 10 ரூபாவா? நான் இவ்வளோ கம்மி ஆயிடுச்சே. நம்ம இது கூட அப்புறமா பார்த்துக்கலாம். டெலிவரி பண்ணாலும் பாவம் அங்கே ஒன்று ஏதோ ஒரு பார்த்தேன்னு எனக்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு கைஸ். அவங்க பாருங்க அந்த நாய் உயிருக்கு போராடிட்டுருக்கு. சாப்பிடு. பிடி. சாப்பிடு. சாப்பிடு. வாங்க நம்ம வேலை கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டோம். ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு செட் ஆஃப் டெலிவரி கம்ப்ளீட் ஆச்சு. இன்னும் கிட்டத்தட்ட என்ன கிராசரி எதுனா போட்டிருக்காங்களா தெரில, பார்க்கலாம் இருங்க. ஃப்ரெண்டே ஃபோன் சொல்கிறான். 23 இன்னும் 23 டெலிவரி பண்ணோம். சரி வர இரு. சரி வா. சாப்பிட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறது. ம் 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 பாவம் அவனுக்கே போர் அடிக்குதான் கைஸ். அவனுக்கே போர் அடிக்குதான் கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னா 4 o'clock ஆகிடுச்சு கைஸ். இந்த ஷிப்மெண்ட்டில் வந்து நம்ம எதுவுமே எடுத்துன்னு போக மாட்டோம், மோட்டோ விளாகிங் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட தான் வர போகிறோம். கிட்டத்தட்ட இந்த விளாகில் மட்டும் இந்த லைனில் மட்டும் நம்ம எதுவுமே மோட்டோ விளாகிங் பண்ண மாட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராடக்ட் தான் இருக்குது. எல்லாம் டைலர் ஸ்கூல் தான். கொஞ்சம் வந்து டெலிவரி பண்ணிட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணேன். சாரி கைஸ், சுத்தமாக எந்த வாய்ஸுமே ரெக்கார்ட் ஆகலை. சரி விடுங்க, எல்லாம் கோப்ரோ பண்ண சம்பவம் தான். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஃபுல்லாகவே எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோன்னா இருங்க ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர்ஸ் கைஸ். 41 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு நம்ம 100 ரூபா பெட்ரோல் போட்டால் கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் கைஸ். சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்ம அசைனை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம இன்றைக்கி டெலிவர் பண்ணியிருக்கோன்னா எக்ஸாக்டாக 58 ஷிப்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 49 ஷிப்மெண்ட் நம்ம டெலிவர் பண்ணியிருக்கோம் கைஸ். அடுத்த vlogல நம்ம ஒரு ப்ராடக்ட் எப்படி டெலிவர் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஓபிடி எப்படி பண்ணுறது, அதெல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் vlog வராது. என்ன ரீசன்ட்டு உங்களுக்கு நான் அடுத்த vlogல வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் day 8 ஆஃப் டெலிவரி சீரீஸ்.